வணக்கம் நண்பர்களே! பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலுடன் சந்திரன் பேசுகிறேன். இன்றைய ராசி பலனாக மேச ராசி, கிருத்திகை நட்சத்திரம், ரிஷப ராசியும் கிருத்திகை நட்சத்திரம். ஏன்னா, இந்த கிருத்திகை நட்சத்திரம் மட்டும் தாங்க ஒரு ராசியை இணைக்கக்கூடிய தன்மை இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு உண்டு. ஏன்னா, பலம் பொருந்திய ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா, சூரியன் அதிபதியா வரக்கூடிய தன்மை. அ இந்த நட்சத்திரத்தில தான் சூரியனே வந்து அந்த ராசியில் மேச ராசியில் வரக்கூடிய சூரியன் உச்சம் பெறக்கூடிய தன்மை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுல இருக்குது. அப்ப இந்த ராசிக்கு மேச ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறக்கூடிய தன்மை இருக்குது. அப்ப எங்க பகை பெறுகிறான்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்தில் வந்து நீசம் பெறுகிறார். மத்த சனியோட வீட்டிலலாம் பகை பெறுகிறார். சுக்கிரனோட வீட்டிலும் பகை பெறுகிறார். அப்படிங்கிற ஒரு தன்மை. மத்த வீட்டிலலாம் ஒரு நட்பு பெறுகிறார் என்ற ஒரு நிலைப்பாடுல இருக்குது. அப்ப இந்த இந்த கார்த்திகை நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் வந்து முருகனுக்கு ஒரு உகந்த நட்சத்திரம். ஏன்னா, கார்த்திகை பெண்களினால் வளர்க்கப்பட்ட ஒரு முருகன். 6 கார்த்திகை நட்சத்திரமாவே 6 நட்சத்திரத்தை ஸ்டார் குறிக்கக்கூடிய ஒரு தன்மை. கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டது. கார்த்திகேயன் பெயர் வைக்கப்பட்டது முருகன். அப்ப இந்த நட்சத்திரம் ஒரு விசேஷமானது. கிருத்திகை அன்றெல்லாம் வந்து முருகனை வழிபடும்போது, நம்ம கேட்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வரத்தை அந்த முருகன் அருளுவார் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. ஏன்னா, இந்த கிருத்திகை நட்சத்திரம் மேச ராசியில் விழுகிறது. 1ஆம் பாதம் மட்டும்தான். இது வந்து காலற்ற நட்சத்திரங்கள். அதாவது உடைப்பட்ட நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது முதல் நட்சத்திரமா வரக்கூடியது கிருத்திகை நட்சத்திரம் தான். உடைப்பட்ட நட்சத்திரம். காலற்ற நட்சத்திரம். கால் பாதம் மட்டும் அதாவது ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்க. இதுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு மட்டும் 1ஆம் பாதம் மட்டும் மேச ராசியில் வந்துருங்க. மீதி 3 பாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில் வந்துருங்க. இதுதான் அதனால தான் காலற்ற நட்சத்திரம் என்று இத வந்து நம் முன்னோர்கள் குறித்து வைத்தார்கள். அப்ப 3 பாதங்கள் வந்து ரிஷபத்துல வந்துரும்னு வச்சுக்கங்களேன். ரிஷப ராசியில வந்துரும். அப்ப இந்த நட்சத்திரம் மட்டும் தான் ஒரு மேச ராசியும், ரிஷப ராசியும் இணைக்கக்கூடிய ஒரு பாவம். அப்படிங்கிறது தான் மேசம் என்பது ஒரு தகப்பனாரை குறிக்கக்கூடிய ஒரு பாவம். அ ரிஷபம் என்பது குடும்ப பாவம். அப்ப ஒரு குடும்பத்தையும் ஒரு ஒன்றாக அதாவது தனபாவமும், தலைபாகமும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்துரும். அதாவது அது தந்தையாரோட பாவமா இருக்கும். இது மனைவியோட பாவமா இருக்கும். அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு. ஏன்னா, மனைவிங்கிறதோட அம்மாங்கிற ஒரு பாவம் அங்க உச்சம் பெறக்கூடிய தன்மை. ஏன்னா, தந்தைங்கிற ஒரு அதிபதியா வரக்கூடியவர் சூரியன். சூரியன் பார்த்தீங்கன்னா, மேசத்துல உச்சம் பெறுவாருங்க. தாய்ங்கிறது பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான். 4ஆம் இடம் தான் தாயார் ஸ்தானம். அந்த ஸ்தானாதிபதி ரிஷபத்தில் உச்சம் பெறக்கூடிய ஒரு தன்மை. அப்ப தாய் தந்தையர்கள் இணைக்கக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு உண்டுன்னா, பிள்ளைகளுக்கு மட்டும் தான் உண்டு. அதாவது ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா, அந்த குடும்பத்தில் வந்து ஒற்றுமை நிகழுங்க. குழந்தை பிறக்கலைன்னா, அந்த குடும்பம் வந்து இரட்டை அதாவது பிரியக்கூடிய தன்மை வந்துரும். குழந்தைகள் இருந்துட்டாவே, அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த கிருத்திகை நட்சத்திரம் வந்து ஒருத்தரை இணைச்சு வைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதாவது குடும்ப உறவுகளை ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமும் கிருத்திகை நட்சத்திரம் தான் நண்பர்களே. அப்ப இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு எது எதெல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்? இதோட வழிபாடுகள் என்ன? இதோட தெய்வங்கள் என்ன? எது சிறப்பை தரும்? எந்த மாரி ஒரு நிலையில இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இருக்கும் என்பதை பார்க்கும்போது, ஏன்னா இந்த ராசியில் பிறக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் செவ்வா அதிபதியா வர்றார். அதாவது கிருத்திகை நட்சத்திரத்துல செவ்வா அதிபதியா வர்றாரு. அதாவது மேச ராசியில் பிறக்கிறவர் செவ்வா அதிபதி. ரிஷப ராசியில் பிறக்கிறவர் கிருத்திகை நட்சத்திரத்தில் சுக்கிரன் அதிபதி. செவ்வாய், சுக்கிரன் சேர்த்து இருந்தா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் நண்பர்களே. அதை மறந்து விடாதீர்கள் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அடுத்ததாக இவங்களுக்கு இந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் எது எது? வழிபாடுகள் எது எது என்று நான் ஒரு ஜோதிட சாஸ்திர ரீதியாக உங்களுக்கு இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கருத்து ஏன்னா இந்த நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற நிலைப்பாடை சொல்றேன். அப்ப விருட்சம் என்று வரக்கூடியது இந்த நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா, அத்தி மரம். இந்த கிருத்திகை நட்சத்திரம் அத்தி மரம் வந்து அதாவது இறந்த கால கருமாவை சொல்லக்கூடியது மரங்கள். அந்த அத்தி மரமே உங்களுக்கு வருகிறது விருட்சமாக. அத்திங்கிறதே ஏன்னா அத்தி பூத்த மால்ன்னு சொல்லுவோம். அத்தி மரங்கிறது பல நோய்கள குணப்படுத்தக்கூடிய அந்த பழங்கள்லாம் சாப்பிடும்போது நமக்கு நோய்கள் குணமாகும் என்று சாஸ்திரம் சொல்லுதுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப அத்தி மரத்த நீங்க வந்து வாங்கி அ வை வாங்கி குடுப்பதும், அதை நீங்க வந்து ஒரு பயிரிடுவதும், அதாவது பயிரிடுனா அத வந்து மண்ணில் நட்டு வச்சு அத வளர்ப்பதும், நீங்க யாருக்காச்சும் குடுப்பதும், அதை நீங்க வழிபட்டு வருவதும், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்புங்க. ஏன்னா மரமே நமக்கு ஒரு தெய்வம் மாரி தான். காற்று இல்லைன்னு இன்னைக்கு யாரும் வாழ முடியாது. அதனால மரத்த ஒவ்வொருத்தரும் ஒரு மரத்த நடணும்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா யாருமே அத செய்யறது இல்லைங்க. அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளாச்சும் ஆளுக்கு ஒரு மரத்தையாச்சு
ஏதோ ஒரு பக்கத்தில் நம்ம ஒரு ஒரு தோட்டத்திலயோ ஏதோ ஒரு பக்கம் போய் நட்டு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் நண்பர்களே. முயற்சி எடுத்தா தான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாரி. விலங்கு என்று பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாரி விலங்கு குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெண் ஆடு. அது பெண் ஆடுங்கிறதுலயும் வெள்ளாடு உங்களுக்கு நல்ல ஒரு நிலைப்பாட்டை குடுக்கும். அதாவது நிகழ்கால கருமாவை குடுப்பது. ஆடு என்ன நமக்கு குடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் ஆடு தாங்க வந்து குட்டி போடும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு. ஆணாடு குட்டி போடாதல்ல. அப்ப பெண் ஆடு தான் பாலும் குடுக்கும். ஆட்டுப்பால் குடிச்சா அறிவளைஞ்சு போயிரும்னு சொல்லுவாங்க. அப்படின்னு ஆட்டுப்பால் அதிகம் குடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு. ஆனா, ஆடுங்கிறது நமக்கு என்னன்னா, எல்லாத்தையும் கேட்கும். எல்லாமே செயல்படும் அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு. ஆடு தன் வேலையை ஒழுங்கா செய்யக்கூடிய ஒரு தன்மை, தான் பாட்டுக்கு தன் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய ஒரு தன்மையும், இந்த நட்சத்திரக்காரங்களும் அதே மாரி தான் உண்டு, தான் வேலை உண்டு. எந்த ஒரு இதுக்கும் போக்கூடாது, வம்பு தும்புக்குலாம் போக்கூடாதுன்னு ஒரு நேர்த்தியாக இருக்கக்கூடிய தன்மை கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஆடுலாம் சண்டைக்கு போகாது. எந்த மிருகத்தையும் அடிக்காது. எந்த மிருகத்தையும் சாப்பிடாது. அது பாட்டுக்கு ஒரு தலைய குடுத்துட்டு சாப்பிட்டு செவனேன்னு இருக்கும். அப்படிங்கிற ஒரு தன்மை அது செஞ்சிரும். இந்த நட்சத்திரக்காரங்களுக்கும் அந்த குணாதிசயங்கள் இருக்குங்க. கண்டிப்பா இருக்குங்க. இந்த நட்சத்திரக்காரங்களோட நிலைப்பாடு உங்க கமெண்ட்ல பதிவிடுங்க எப்படின்ட்டு. இருக்குதா இல்லையான்ட்டு. அடுத்தது இவங்களுக்கு பறவை என்று சொல்லக்கூடிய இனத்தை எது குடுத்திருக்காங்க தெரியுங்களா? எல்லாரும் ரசிக்கக்கூடிய ஒரு தன்மையாக பறவைய குடுத்திருக்காங்க. அது எந்த மாரி பறவைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க. அதாவது இவங்களுக்கு தாங்க மயில். அதாவது எதிர்காலத்தை சிறக்கக்கூடியது மயில். இது மயில் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய தன்மை. பல வண்ணங்களில் வரும் மயில் மட்டும். அத வந்து யாரும் வந்து அத வந்து குறை சொல்ல முடியாது. அப்படிங்கிற மாரி மயில்ங்கிறது முருகன் கூட ஒண்ணா இருக்கிறது. அதனால தான் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அந்த முருகனே அதிபதியா வந்து நம்ம மயில கூடயே வச்சுக்கிறாரு. அப்படிங்கிற மாரி, நீங்களும் அந்த மயில வந்து கூடயே வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கும் அதிர்ஷ்டங்கள் நெறைய இருக்குங்க. வெற்றிகள் நெறைய கிடைக்குங்க. எதிலயும் தோல்வியே இருக்காதுங்க என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். அதே மாரி அதிதேவதையா வரக்கூடியது உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அக்னி தேவர், சூரிய பகவான். சூரிய பகவான் தான் நமக்கு அந்த வெப்பத்தையே குடுக்குறார். அப்படிங்கிற ஒரு தன்மை அக்னி தேவராக வரக்கூடியது. உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதையாகவும் வருகிறார். அப்ப அதிதேவதையா வரக்கூடியது, அதிர்ஷ்ட தேவதையா வரக்கூடியது அக்னி பகவான். இவர நீங்க வழிபடுவதும், எந்திரிச்சோன சூரிய நமஸ்காரம் பண்ணுவதும், மாலையில அஸ்தமிக்கும்போது சூரிய நமஸ்காரம் பண்ணுவதும், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும் நண்பர்களே. அதே மாரி வெற்றி சின்னமாக இந்த நட்சத்திரத்துக்கு வரக்கூடியது என்னன்னா, தேர். அதாவது தேருன்னா, நீங்க வந்து நம்ப கோயில் திருவிழாலாம் வரும் இல்லைங்க. அந்த மாரி அந்த இது அன்னைக்கு நோம்பி அன்னைக்கு அந்த தேர் வருங்க. அந்த தைப்பூசம் இந்த மாரி ஊர்ல ஒரு திருவிழா, மாரியம்மன் திருவிழா இந்த மாரி திருவிழாவுல தேர் வரும். அந்த தேர் அன்னைக்கு நீங்க வந்து ஒரு நீர்மோர்கள் உங்களுக்கு வந்து ஒரு இனிப்பாக குடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த நட்சத்திரங்கள் குடுக்குது. மிகப்பெரிய ஒரு சிறப்புங்க. மிகப்பெரிய ஒரு நல்ல நன்மையை குடுக்கும். தேர பார்ப்பது உங்களுக்கு சிறப்பு. தேரோட படத்தை வச்சுப்பதும் உங்களுக்கு வெற்றி தருங்க. தேருங்கிறதே உங்களுக்கு சிறப்பு. அது திருவாரூர் தேரு நம்ப தமிழகத்திலே ஒரு பேர் போனது. அந்த தேரோட படத்துல நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சிறப்பை தருங்க ஒரு பாக்கெட்ல. அதே மாரி மலர் என்று பார்க்கும்போது செந்தாமரை. செந்தாமரை வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்த தரக்கூடியது. நீங்க வந்து உங்களோட வழிபாட்டுக்கு சூரியனுக்கு வழிபடுறதும்போது, நீங்க வந்து இந்த மலரை வைத்து நீங்க வழிபடுவது, அதேமாரி அதிதேவ அக்னிக்கு வழிபடும்போது, இந்த மலரை வச்சு வழிபடும்போது உங்களுக்கு சிறப்பை தரும் நண்பர்களே. இந்த மாரி இந்த நட்சத்திரத்துக்கு நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பை தரக்கூடியவை. அதேமாரி உங்களுக்கு வெற்றி சின்னமா இருக்கிறது. வாளுங்கிறது ஒரு கத்திங்கிறது, அதை நீங்க வைத்துக் கொள்ளலாம். இதெல்லாம் உங்க நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டத்த தரக்கூடியவை. அப்ப இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எந்த மாரி ஒரு நிலைப்பாடு இருக்கு அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு குரு பகவான் மேச ராசிக்கு 2லும், அதே மாரி ரிஷப ராசிக்கு லக்கினத்திலும் அமர்ந்திருக்கார். ராசியிலேயே அமர்ந்திருக்கார். அப்ப குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதியா வரக்கூடிய அதாவது மேச ராசிக்கு பாக்கியாதிபதியா வரக்கூடியது சிறப்பு. ஆனா ரிஷப ராசிக்கு அஷ்டமாதிபதியா வரும்போது உங்களுக்கு சிறப்பு இல்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அஷ்டமாதிபதி நமக்கு வந்து லக்கினத்தில் அமர்வது, ராசியில் அமர்வது நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுப்பார் என்ற ஒரு நிலைப்பாடு. அப்ப இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கஷ்டங்கள் குடுத்தாலும், அதை போக்கக்கூடிய ஒரு தைரியத்தையும், தன்னம்பிக்கையும் சொல்லக்கூடியது தான் இந்த அதிர்ஷ்ட வழிபாடுகள் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அப்ப இதெல்லாம் நீங்க வழிபடும்போது உங்களுக்கு கஷ்டமே இல்லைன்னே எடுத்துக்கலாம் அப்படின்னு தருவேன். ஏன்னா, குரு பகவான் ஒரு சுப கிரகங்க. அவர் வந்து பாவ கிரகம் கிடையாது. பாவத்தன்மையில அவருக்கு இடம் இல்ல. அப்படிங்கிற தன்மை. அப்ப உங்க வீட்ல இருக்கும்போது அவருக்கு வந்து பகை உணர்வு தான் வரும். அவருக்கு வந்து ரொம்ப உங்களை வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்ப குரு பகவான பார்த்து நீங்க பயப்பட தேவையில்ல. இதோட உங்களுக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவானுக்கு தர்ம கர்மாதிபதியா வரக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அ அந்த ரிஷப ராசிக்கு, கார்த்திகை நட்சத்திரத்துக்கு. உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி வரக்கூடிய சனி பகவான் தான். சனி பகவான் வந்து இப்ப 10ல் ஆட்சி பெற்றிருக்கார். அதாவது 10ஆம் இடம் ஆட்சி பெற்றிருப்பது உங்களுக்கு தொழில் நிலையிலங்க இப்ப நல்லா இருக்குங்க. தொழில் நிலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்.
தொழில்னால ஒரு யோகத்த அடையக்கூடிய தன்மைகள், ஒரு முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு. ஏன்னா, ஏதாவது ஒரு விரைய செலவு ஏற்படும்போது, நீங்க வந்து அத தொழிலுக்கு போட்டீங்கன்னா, அது உங்க லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும், ராகு பகவான் 11ல் இருக்கார். மிகப்பெரிய ஒரு பலத்தை குடுப்பார். மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் குடுப்பார். வேற எதுக்காச்சும் நீங்க வந்து வேற எதுலயாச்சும் ஒரு பணம் போட்டு அதிக லாபம் வரும்னு ஆசைப்பட்டுறாதீங்க. குரு லக்கினத்துல உட்கார்ந்திருக்காரு. அதிர்ஷ்டத்த குடுக்க மாட்டாரு. கஷ்டத்த குடுத்துருவாரு. ஏமாற்றத்தையும் குடுத்துருவாரு. அதனால அதிலயும் நம்ம உஷாரா இருந்துக்கணும். அப்படிங்கிற ஒரு தன்மை. ஏன்னா, அதெல்லாம் ஏற்படுத்துவாங்க. ஏன்னா, ஒரு தனக்காரகன் உங்களோட ராசியில அமரும்போது, தனத்துக்கு உண்டான ஒரு நிலைப்பாட்டை உணர வைப்பார். அது அவர் வந்து நமக்கு வந்து அஷ்டமாதிபதியா வர்றார், லாபாதிபதியா திடீர்னு அதாவது திடீர்னு ஒரு லாட் சீட் வாங்கணும். அது மூலம் ஒரு பணம் அடிச்சதுன்னு கூட உங்களுக்கு உழவலாம். இந்த மாரி ஒரு தன்மையும் உங்களுக்கு ஏற்படுத்தி குடுக்கும். ஏன்னா, அஷ்டமாதிபதி இந்த மாரி ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தலாம் குடுத்துருவார்ன்னு வச்சுக்கங்களேன். அதாவது கெட்ட வழியிலும் ஒரு நல்ல இது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு. அது மாரி ஒரு சிறிய ஒரு முதலீடுல பெருசா லாபத்துக்கு பாருங்க. ஆனா, நீங்க வந்து அந்த மாரி அதிக பணத்த போட்டு ஏமாந்துறாதீங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. ஏன்னா, இதெல்லாம் உங்க ராசியில இருக்கிற தனக்காரகன் குரு பகவான் இதை ஏற்படுத்துவார் இந்த காலகட்டத்துக்கு. அதனால நீங்க அந்த விஷயத்திலும் கொஞ்சம் நமக்கு என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு 1க்கு 2 முறை உங்களோட அதிர்ஷ்ட தெய்வங்களையும் அத கேட்டு நீங்க வழிபட்டு அத செய்யும்போது உங்களுக்கு சிறப்பை தரும் நண்பர்களே. இந்த ராசிக்கு உண்டான ஒரு தன்மையை உங்களுக்கு அனைவரிடத்தில் சொல்லியிருக்கிறேன். இதை கேட்டுவிட்டு உங்களோட கருத்தையும் கமெண்ட் பாக்ஸையும் இந்த பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலியமா பதிவிடுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தியோடு சந்திரன்.